அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப தன்னம்பிக்கையானவங்களும் கூட. தொழிலில் உத்தியோகத்தில் இவங்க எப்பவுமே வெற்றி பெறக்கூடியவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கு செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாரிடமே ரொம்ப அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடியவங்க. யாருக்கிட்டையுமே எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லார் மீதுமே அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த குணம் நிறையவே இருக்கும். தனக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு உடையவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒழுக்கமும் ஞானமும் உடையவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிகம் நாட்டம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையுமே பார்த்து ரொம்ப அக்கறையாக நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப அக்கறையாக செய்யக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை ஓரளவுக்கு தான் முன்னே நின்று நடத்தக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ஒருவருடைய மனதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யார்? குரு பகவான். குரு பகவான் என்பதனால இவங்களுடைய எண்ணம் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது, இனி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம், அதாவது தனுசு ராசி அன்பர்களுடைய குலதெய்வம் என்ன என்பதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவார். சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே இவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய இரக்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்கெல்லாம் உங்களையே நல்லா ஏமாற்றுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட ஏமாந்து போய் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது சக ஊழியர்கிட்ட உதவும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்புணர்வோடு இருங்க. இந்த டைமு தேவையற்ற விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி வெளியூர் பயணம் செல்வதனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை பற்றிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது இவங்க ஏன் முன்னுக்கே வர மாட்டேங்கிறாங்க, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கூட இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்க போது தொலைதூரத்தில் எங்கேயாவது ஒரு பழமையான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி பழமையான ஆலயங்களுக்கு சென்று வர்றதுனால உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பம், பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே எதிர்பாலினத்தவிடம் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க. அவங்கக்கிட்ட அதிகம் நெருக்கமாக பழக வேண்டாம். அதே மாதிரி நடிகர்கள் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதேமாரி வீட்டு விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ராகவேந்தருக்கு வியாழக்கிழமை அன்று ரோஜா மலரை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லது கெட்டதுமாக கலந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ரொம்ப பக்தி மார்க்கமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சாதிக்க துடிக்கிற உங்களுக்கு வருகின்ற நாட்கள் சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் முழுமையாக மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குளிர்பானங்களை அடிக்கடி எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு உதவி செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதனால் உங்களுடைய தந்தையாருக்கு நீங்கள் வேண்டிய உதவிகளை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பின்ன வந்த பழைய உறவுகளால் ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். பெண்களை பொறுத்தவரையிலும் தற்போது வேலை செய்கிற இடத்துல காட்டிலும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துக்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது. பேசியே சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய மனதில் புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகிட்டே போகும். அதனால் இந்த வருகின்ற நாட்களில் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அது இப்போ செய்யலாமா அப்புறம் செய்யலாமா அப்படின்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமு நீங்கள் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்டை உடனடியாக மற்ற மாணவர்கிட்டையோ அல்லது ஆசிரியர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். தியானம், யோகா இந்த மாதிரி பயிற்சியெலாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி எதிரிகளுடைய சூழ்ச்சி வேலையில் இந்த டைம் பார்த்திங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய அந்த இறக்க குணத்தை பயன்படுத்தி அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை இழுத்து விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு லாபகரமாக அமையக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது. அலுவலகத்துலேயும் உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும். அதனால் மற்றவர்களுடைய பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கிறதுனால சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் நீங்கள் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதேமாரி நண்பர்கிட்டையும் உறவினர்கிட்டையும் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விவகாரங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிலருக்கெல்லாம் புதிய பதவி உயர்வு தேடி
தேடி வரும். வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியரோட பாராட்டும் சக மாணவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அதுவும் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.